ஒரு நேரத்தில் ஒரு சிறிய குளத்தில் ஒரு கொக்கு இருந்தது. அது முதுமை அடைந்ததால் மீன்களை பிடிக்க முடியாமல் தவித்தது. அது ஒரு தந்திரமான திட்டம் போட்டது. அது சோகமாக குளத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. இதைக் கண்ட மீன்கள், தவளைகள், நண்டுகள் கேட்டன. "ஏன் இன்று நீ மீன்கள் பிடிக்கலே?" கொக்கு சோகமாகச் சொன்னது. "இந்த குளத்தை விரைவில் மக்கள் மண் போட்டு மட்டமாக ஆக்கப் போகிறார்கள். நீங்கள் எல்லாம் தண்ணீரில்லாமல் சாகப் போறீர்கள்." இதைக் கேட்ட எல்லா ஜீவராசிகளும் பயந்து போனது. அப்புறம் கொக்கு சொன்னது, "கவலைப்படாதீர்கள். ஒரு பெரிய குளம் இன்னும் தூரத்தில் இருக்கு. நான் உங்களை ஒருவராக என் மூக்கில் எடுத்து அங்கே போய்ச் சேர்த்து விடுகிறேன்." அனைவரும் அதை நம்பிவிட்டனர். தினமும் கொக்கு சில ஜீவராசிகளை எடுத்துச் சென்றது. ஆனால் உண்மையில் அது அழைத்துச் சென்று ஒரு பாறையில் உட்கார்ந்து அவற்றை சாப்பிட்டது. ஒரு நாள் நண்டின் நேரம் வந்தது. ஆனா இந்த நண்டு மிகவும் புத்திசாலி. பறந்து செல்லும்போது அது கீழே பார்த்தது. அங்கே எங்கும் மீன் மற்றும் தவளையின் எலும்புகள் இருந்தது. உடனே உண்மை புரிந்தது. நண்டு தனது நக்கால் கொக்கின் கழுத்தை இறுக்கமாக பிடித்தது. கொக்கு வேதனையில் கத்தியது, "விடு, நான் பசிக்குதான் இப்படிச் செய்தேன்." ஆனால் நண்டு சொன்னது, "என் நண்பர்களை சாப்பிட்ட நீ தண்டனை பெற வேண்டும்." என்றும் கூறி அந்த கொக்கின் கழுத்தை நசுக்கியது. கொக்கு இறந்து விழுந்தது. நண்டு பாதுகாப்பாக மீண்டும் குளத்திற்கு வந்தது.